இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை இந்த மகிமை நேரம் மூலமாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை, அதனுடைய மேன்மைகளையும் குறித்து, அது நமக்கு எவ்வளவு பிரயோஜனம் உள்ளது, தேவனுடைய வார்த்தைகளை, வசனங்களை, வேத வாக்கியங்களை அறிந்து ஆராய்ந்து தியானிக்கும் பொழுது அது எவ்வளவு பிரயோஜனம் உள்ளது என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அந்த வார்த்தைகள் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, நம்மை எச்சரித்து உணர்வுள்ளவனாய் ஆக்குகிறது, நித்திய ஜீவனையும் ரட்சிப்பையும் தருகிறது என்று நாம் பார்த்தோம். நம்மை எல்லாவித ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருகிறது. வேத வசனங்களை தியானிப்பதன் மூலமாக, அதை கைக்கொள்ளுவதன் மூலமாக மாம்ச பிரகாரமான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆத்தும ஆசீர்வாதங்களை தருகிறது என்று குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் வேத வசனம், தேவனுடைய வார்த்தையை நம்மை உயிர்ப்பிக்கிறது, நம்மை பலப்படுத்துகிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 119 நாம் தியானித்தபடி அதில் முழுவதுமாக 119ஆம் சங்கீதம் முழுவதுமாக அவருடைய வேதத்தின் மகத்துவங்கள், அதிசயங்கள், அதனுடைய வாசிப்பதினால் வரக்கூடிய பலன்கள் எல்லாவற்றையும் குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. 25ஆம் வசனம், 119ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, முது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது என்னுடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, அதாவது என்னுடைய ஆத்துமா என்ன செய்கிறது, மிகவும் சஞ்சலப்படுகிறது, வருத்தப்படுகிறது, சோர்ந்து போகிறது, தோய்ந்து போகிறது. இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் அநேகருக்கு அநேக முறை நாம் சந்திக்க முடியும். ஒவ்வொரு மனுஷருக்கும் அந்த காலை எழுந்தவுடன் பலவித பிரச்சனைகளினால் நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய ஆத்துமா தோய்ந்து போகிறது. அந்த ஆத்துமாவை உயிர்ப்பிப்பதற்காக, அல்லது அந்த ஆத்துமாவை அந்த கவலைகள் நீங்கி உற்சாகப்படுத்துவதற்காக, அந்த பாரம் நீங்குவதற்காக மனிதன் என்னென்னவோ காரியங்களை யோசித்து செய்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் அந்த காரியங்கள் எல்லாம் நிரந்தரமானது அல்ல. ஒரு கேளிக்கையான இடங்களுக்கு செல்வது, அல்லது சுற்றுலா ஸ்தலங்களுக்கு செல்கிறது, அல்லது சினிமா பார்க்கிறது என்று அந்த பாரங்களை அல்லது கவலைகளை, அந்த பிரச்சனைகளை, அல்லது அந்த இதிலிருந்து வெளிவர அநேக முயற்சிகளை மனுஷன் செய்கிறான். ஆனாலும் எத்தனை அறிவு, படிப்பு, அந்த திறமை இருந்தாலும் என்ன செய்ய முடியாது, தன்னுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்க செய்ய முடியாது. அந்த தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது அது நம்மை உயிர்ப்பித்து நம்மை பலப்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. அதே போல இன்னொரு வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. முதலில் நம்ம வாசித்தோம், என்னுடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொள்ளுகிறது என்று பார்க்கிறோம். தீராத வேதனைகள் அல்லது சோதனைகள் அல்லது இழப்புகள் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம், இந்த யோபு சொன்னது போல என் ஆத்துமா கரைந்து போகிறது. சங்கீதம் 119:28 வாசிக்கிறோம், என் ஆத்துமா கரைந்து போகிறது, முது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். பிரியமானவர்களே, அவருடைய வசனமே நம்மை எடுத்து நிறுத்த முடியும். சஞ்சலப்படும் பொழுது அல்லது நாம் சோர்ந்து போகும் பொழுது அவருடைய வசனம் மட்டுமே நம்மை எடுத்து நிறுத்த முடியும். அந்த உலகத்திலே ஒரு நம்பிக்கை துரோகம் செய்கிற மனுஷர்கள், அந்த உறவுகளினால் வரக்கூடிய அவமானங்கள், நிந்தைகள் அல்லது போராட்டங்களின் மத்தியில் நம்முடைய ஆத்துமா கரைந்து போகும் பொழுது அவருடைய வசனத்தை நாம் பற்றி கொள்ளும் போது, அவருடைய வார்த்தையை நாம் அனுதினமும் வாசித்து நாம் நேசிக்கும் பொழுது நம்மை என்ன செய்கிறது, அந்த சோர்ந்து போகாதபடி உயிர்ப்பிக்கிறது. அதே போல சரீர பிரகாரமான அல்லது பாடுகளோ ஒரு நோயோ நம்மை பலவீனப்படுத்தும் போது அவருடைய வார்த்தைகளினால் என்ன செய்ய முடியும், சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய சரீரம் இவ்வளவு சோர்வாக இருக்கிறது, அல்லது இவ்வளவு வேதனை, நோய் எனக்கு காணப்படுகிறது, அவருடைய வார்த்தைகள் இருக்கிறது. ஜீவனுள்ள அந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து என்னுடைய நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார், அவருடைய தழும்புகளினாலே எனக்கு சுகம் உண்டு. இந்த வார்த்தைகளை நாம் வாசித்து அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது
அந்த பலவீனத்திலிருந்து பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பேதுருவும் யோவானும் அந்த தேவாலயத்திலே போகும் பொழுது அந்த சப்பானியான ஒரு மனுஷன் அவர்களை பார்த்து ஏதாவது எனக்கு கிடைக்குமா என்று கேட்கும்பொழுது அவங்க சொல்றாங்க, எங்களிடத்துல வெள்ளியும் இல்லை ஒன்றும் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. அந்த வார்த்தையினுடைய வல்லமையினால் அவனுக்கு சுகம் கிடைத்தது, அவனுக்கு பலம் கிடைத்தது என்று பார்க்கிறோம். அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தும். எல்லா விதத்திலிருந்து, நம்முடைய சரீர பலவீனங்களில் இருந்து, ஆத்தும பலவீனங்களில் இருந்து, ஆத்துமா சோர்ந்து போகும் பொழுது பலப்படுத்தும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் இங்க எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவரே பரம வைத்தியராய் இருக்கிறார். என்ன விதமான கவலைகளோ அல்லது பாடுகளோ அல்லது நோயோ நம்மை பலவீனப்படுத்தி நம்மை சோர்ந்து போக செய்து நம்முடைய ஆத்துமாவை கரைந்து போகும் பொழுது, நமக்கு வேண்டியவர்கள் அல்லது நம்பிக்கை துரோகம் செய்யும் பொழுதோ அல்லது நம்மை புறக்கணிக்கும் பொழுதோ, ஏதோ ஒரு பிரச்சனையில நாம் சோர்ந்து அல்லது பொல்லாத சத்துனுடைய கிரியைகளினால் நாம் அவமானப்பட்டு துக்கப்பட்டு காணப்படுகிற நம்முடைய ஆத்துமா கரைந்து போகும் பொழுது அவருடைய வசனம் நம்மை தூக்கி நிறுத்தும். பிரியமானவர்களே, மனுஷர்களை தேடி அல்ல, மனுஷருடைய ஆலோசனைகளோ மனுஷருடைய உதவியோ விருதா. அந்த சமயங்களில் நாம் தேவனை தேடும் பொழுது, அவருடைய வசனங்களை நாம் வாசித்து கை கொள்ளும் பொழுது, இடைவிடாமல் அவரை நாம் பற்றி கொள்ளும் பொழுது, எந்த சோதனையில் இருந்தும் அல்லது சோர்வில் இருந்தும் நம்மை அவர் பலப்படுத்துவார். நோயில் இருந்தும் அவை நம்மை பலப்படுத்தி விடுவிப்பார் என்பது உறுதி. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட கிருபையை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த தியானத்திற்காக கொடுத்த வார்த்தைகளுக்காக தேவரீர் உமக்கு நன்றி என்று நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆத்துமா கரைந்து போகும் பொழுது ஆண்டவரே, நீர் உடைய வசனம் எங்களை தேற்றுகிறது, எங்களை ஆற்றுகிறது. எங்கள் ஆத்துமா சோர்ந்து போகும் பொழுது நீர் எங்களை பலப்படுத்துகிறீர். உடைய வசனம் எங்களை உயிர்ப்பிக்கிறது, பலப்படுத்துகிறது என்று நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஏதோ ஒரு சோர்வு அவருடைய உள்ளத்திலே காணப்பட்டால் உம்முடைய வார்த்தையை அனுப்புங்கப்பா. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடிய, ஆவியை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆண்டவரே, சரீரத்தை சுகமாக்கக்கூடிய வார்த்தைகளை அனுப்பி தேவரீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். எந்தவித பலவீனமும் அப்பா உம்முடைய வார்த்தைகளினால் சுகம் உண்டு, உம்முடைய வார்த்தைகளினால் பலன் உண்டு தகப்பனே. ஆவியை நீங்க உயிர்ப்பீங்க சுவாமி, ஸ்தோத்திரம் அப்பா. ஆத்துமாவை நீங்க உயிர்ப்பித்து நீர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். சோர்வு எல்லாம் நீக்கும், எங்களுடைய பாரங்கள், கவலைகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீக்கி இடைவிடாமல் உம்முடைய வசனத்திலே தியானம் உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. மகிமை